நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி அருகே பேருந்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் அரசு பேருந்து நடத்துனர் கைது செய்யப்பட்டார். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஆனந்த்ராஜ் இணைந்துள்ளார். ஆனந்த்ராஜ், விவரம். நிச்சயமாக நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியிலிருந்து இன்று காலை அரசு பேருந்து ஒன்று நெல்லை நோக்கி சென்று கொண்டிருந்தது. காலை நேரம் என்பதால் பஸ்ஸில் பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவி கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் இந்த அரசு பேருந்தில் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரைச் சேர்ந்த ஐயப்பன் மகன், அவரது மகன் குமாரசாமி நடத்துனர் பணியில் இருந்த நிலையில் அந்த பேருந்தில் மூலக்கரைப்பட்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவியும் சென்றுள்ளார். அப்போது பேருந்து நடத்துனர் குமாரசாமி அந்த மாணவிக்கு பாலியல் ரீதியாக சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை எதிர்பார்க்காத மாணவி அதிர்ச்சி அடைந்த நிலையில் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதனை அறிந்த சக பயணிகள் அருகில் உள்ள மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்தில் நடத்துனரை பிடித்து ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவி நான்குநேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அரசு பேருந்து நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்தராஜ். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும்